அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 227 பாடல் 225. இசைவ கெடுப்பதும் இல்லை என்பதும் வசை அன்று வையத்து இயற்கை அகுது அன்றி பசை கொண்டவன் நிற்க பார்த்து உண்ணானாயின் நசை கொன்றான் செல் உலகம் இல். ஒருவனிடம் யாசகம் கேட்கிறான். யாசகம் கொடுக்கக்கூடியவனிடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கொடுக்கிற அளவுக்கு கொடுத்தாலும், அவனால் முடியாததை கொடுக்க முடியவில்லை என்று கூறினாலும் அது தவறில்லை. அது உலக இயற்கை. தன்னால் கொடுக்கக்கூடியதை கொடுத்தலும் முடியாதவற்றை இல்லை என்று சொல்வது ஒருவனுக்கு குற்றமாக கருதப்பட மாட்டாது. அதுவே பெரியோர்களே செய்கிற செயல் அப்படித்தான். தன்னால் முடிகிறவதை கொடுப்பார்கள், முடியாததை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒருவன் தன்னிடம் உள்ள பொருளை ஒருவன் கையேந்தி எதிரே நின்று உனக்கு இவ்வளவு இருக்கிறது, எனக்கு சிறிதுதா என்று கேட்கிற போது முடியாது என்று மறுக்கிறவனுடைய நிலைமையானது இப்போது வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம், இறப்பிற்கு பின்னால் அவனுக்கு இன்பம் என்பது இருக்காது, துயரப்படுவான் என்று சொல்லுகிற பாடல். மறுமையில் அவன் வருத்தப்படுவான். ஒருவனுக்கு ஈவதனால் இவனுக்கு ஒன்றும் குறையப் போவதில்லை என்ற நிலை இருக்கிற பொழுது எதிரில் ஒருவன் பசியோடு ஏங்கி இருக்க தன்னிடம் இருக்கிற மொத்த உணவையும் ஒருவனே உண்ணுகிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம். இப்போது வேண்டுமானால் அது நன்றாக இருக்கலாம், மறுமையிலே அவனுக்கு அது துன்பத்தை கொடுக்கும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். இசைவ கொடுப்பதுவும் இல்லை என்பதுவும் வசை அன்று வையத்து இயற்கை அகுதன்றி பசை கொண்டவன் நிற்க பார்த்து உண்ணானாயின் நசை கொன்றான் செல் உலகம் இல். நன்றி, வணக்கம்.